எல்லாருமே ஜெபிக்கும் பழக்கமுடையவர்கள் தான். ஆனால் நம்ம எத்தனை பேருடைய ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருக்குது? இங்கே அநேக நாள் அன்னாள் ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்கிறாள். ஆனால் இந்த முறை ஜெபத்தை நிறைவு செய்து எழுந்திருக்கும் போது மன உறுதியோடும் இனி அழ தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை என்ற தீர்மானத்தோடு எழுந்து செல்கிறாள். ஏன் தெரியுமா? அவள் ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டது. ஜெபத்தில் 2 தன்மையை நாம் புரிந்து கொள்வோம். முதலாவது, விசுவாசத்தோடு ஜெபிப்பது. 2வது, ஜெபத்திற்கு பின் பதிலை பெற்று அதை விசுவாசிப்பது. இந்த 2மே அன்னாளுடைய ஜெப வாழ்க்கையில் இருந்தது. நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் கேட்பார் என்று நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். எதுவரை? பதில் வரும் வரை. பதில் வந்தவுடன் தேவன் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இது 2வது. இவை 2ம் நமக்கு அவசியம். பயப்பட வேண்டாம். ஜெபத்தை தள்ளாதவர் நம் அருகிலே இருக்கிறார். நிச்சயமாய் நம் ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஜெபத்திற்கு விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவோம், பதிலை பெற்றுக்கொள்வோம்.